மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் பிரகாரத்தின் மேற்கூரை சேதமடைந்து இடிந்து விழுந்துள்ளது தற்போது தெரியவந்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோவிலின் உள்பகுதியில் 1000 கால் மண்டபம் அருகே நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்ட கடைகள் சேதமடைந்தன. தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் உதவியுடன் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கோவில் பிரகாரத்தின் மேற்கூரை சேதமடைந்துள்ளது தற்போது தெரியவந்துள்ளது. பிரகாரத்தின் ஒரு பகுதியில் பல அடி நீளத்திற்கு கூரை இடிந்து விழுந்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கிழக்கு கோபுரம் மற்றும் அம்மன் சன்னதி நுழைவு வாயிலில் பாஜக மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடைகளை அகற்ற வேண்டும் என்று தாங்கள் ஏற்கனவே தெரிவித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காததே இந்த விபத்துக்கு காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடைகள் அகற்றப்படும் என்று அரசு உத்தரவாதம் தரும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள கடைகளில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு நிர்வாக குறைபாடுகளே காரணம் என்று கூறி இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் அருகே திரண்ட அவர்கள் அதிகாரிகளுக்கு எதிராக கோஷம் எழுப்பினார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து கூடுதல் போலீசார் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.